தமிழ் மக்களே, என்னை பத்தி அசிங்கமா பேசின அந்த நாய் ஒரு வீடியோல பேசுறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில, அதாவது இலங்கையில தமிழர்களுக்கு வாழ்க்கையும் இல்லை, சுதந்திரமும் இல்லை, உரிமையும் இல்லை. இந்த மூன்றுமே இல்லை. ஏன் சிங்களவர்கள் கூட தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன ஒரு உதவி செய்தால் அவர்களை படுத்துகிற பாடு சிங்கள மக்கள், அதாவது ஒரு சிலர் படுத்துகிற பாடு நீங்கள் நினைச்சே பார்க்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் நிலையிலான இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பொதுவாக ஒரு கருத்தை சொன்னது, அதாவது உள்மனதிலிருந்து சொன்னாவா இல்லாட்டி நோமலாக வீடியோக்காக சொன்னாவா, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எப்படின்னு பார்த்தவன் இருந்தால் அங்கண்ட அர்ச்சுனா அவர்கள் சொன்ன கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து சொன்னது. அர்ச்சுனா சொன்னது, யாழ்ப்பாணத்தை, மட்டக்களப்பு, வடக்கு கிழக்கு எல்லாத்தையும் மொத்த இலங்கையும் கொண்டு எங்கண்ட நடிகர் விஜய் அவர்களுக்கு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொடுங்க, அவர் நன்றாக ஆட்சி செய்வார் என்று. ஸோ அதற்கு இந்த பெண் எதிர்த்து ஒரு கருத்து சொன்னது. எப்படி சொன்னதுன்னா, ஏன் நாங்கள் வேறு நாட்டுக்கு கொடுக்கணும், அது அப்படி கொடுக்கறத விட தலைவர் பிரபாகரனுக்கே நாங்கள் கொடுத்துருக்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஸோ அது ஒரு வீரத்தனமான ஒரு கருத்து, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக ஒரு நாட்டுக்கு இருக்கிறோம், அதிலேயே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுக்கு உரிமையை தரத்துக்கு இந்த சிங்கள அரசுகள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அது இந்த நிலையில் இந்த பெண்ணுக்கு இப்போ பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறார்கள் அங்கே உள்ள ஒரு சில சிங்கள அந்த காடையர்கள் சொல்வார்களே, அந்த சிங்கள காடையர்கள் கொடுக்கும் ப்ரெஷரில் இந்த பெண் இப்போ அதிகபட்சம் தமிழ்லையும் வீடியோக்களை போட்டுக்கொண்டு வருது. ஸோ தமிழில் சொல்லிக்கொண்டு வருது. நான் பல வீடியோக்களை கவனித்து பார்த்துருக்கேன். முதலாவதாக ஒரு கருத்தை வைக்கின்றார்கள். பேக் ஐடியில் எப்படின்னா, இந்த பெண் பிறந்தது தலைவர் பிரபாகரனுக்கு என்ற மாதிரியான, நீ என்ன பிரபாகரனுக்கா பிறந்த நீ என்ற மாதிரியான கருத்துக்களை அதில் எழுதி கொண்டு வரார்கள், சொல்லி கொண்டு வரார்கள். ஸோ இவ்வளோ ஒரு கேவலமாக கீழ்த்தரமாக போகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கள பெண் கூட தமிழருக்கு உரிமையாக கதைக்க போனால் பெரிய ஒரு பிரச்சனையில சந்திக்க வேண்டியிருக்கிறாங்க. எப்படி அப்போ நாம் தமிழர்கள் கதைக்க முடியும்? எவ்வளவு பயங்கரமாக இருக்குமா அப்போ தமிழர்களுக்கு? இதுதான் உண்மையான இலங்கையில் உள்ள நிலைமை. ஸோ இது அனுரகுமார் திசாநாயகாவும் சரி, அல்ல ஆறாக இருந்தாலும் சரி, இதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தீர்வை கொடுக்க போகிறதே இல்லை என்றுதான் திட்ட தெளிவான ஒரு விளக்கமாக தெரியுது. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த பௌத்த பிக்கு அவர்கள் தேரர். ஸோ அவர் அவருக்கு ஒரு நியாயம், அவர் தான், அதாவது பெரிய படியாக பார்த்தீங்கன்னா பெரிய தப்பெல்லாம் செய்துட்டு இப்போ அவர் சிம்பிளாக வெளியில் வந்திருக்கிறார். ஸோ அப்படி ஒரு பக்கம் பார்க்கக்கூடிய நியாயத்தை தான் அவங்க பார்க்குறார்கள் என்றது திட்ட தெளிவாக தெரியுது. அதைத்தான் இந்த பெண்ணுக்கும், அதாவது இந்த வீடியோ செய்கிற பெண்ணுக்கும் நடந்திருக்கு. ஸோ மக்களே, முடிஞ்சவரை இந்த பெண்ணுக்கு நாங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும், வேறு யாரும் ஆதரவு கொடுக்க முடியாது. ஸோ இந்த பெண் உள்ளால் சொல்லிச்சோ, மனதால் சொல்லிச்சோ, இல்லாட்டி வீடியோக்காக சொல்லிச்சோ, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பெண் சொன்னதுக்கு ஒரு சல்யூட். அடுத்தது இந்த பெண்ணை உண்மையை சொல்லப்போனால் திட்டி எழுதுகிறவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது சிஸ்டம் அங்கே மாறாட்டி இந்த இலங்கை மாறாது. அதாவது அவர் சொன்னது தமிழ்நாட்டுக்கு, ஆனால் நான் சொல்கிறது அவற்றை வசனத்தை இலங்கைக்கு. அதாவது அவர் சொன்ன ஒரு கறிக்கதை, அதாவது மீன் வச்ச சட்டிக்குள்ள சேவக்கறியை வச்சா எப்படி இருக்கும், எப்படி மணக்கும் என்ற மாதிரியான ஒரு இதை சொன்னேன். ஸோ அந்த இதை நீங்கள் செய்யாதீங்க. முதலாவது சிஸ்டத்தை மாற்றுங்க, எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கையை கொடுங்க, எல்லாரையும் அங்கே வாழ விடுங்க, கருத்து சுதந்திரத்தை விடுங்க. அதுதான் மெயினாக முக்கியம். மற்றவனை அடக்க பார்க்காதீங்க, அவன் எல்லாரையும் அவங்கள்ட்ட சுதந்திரமாக வாழ விட்டு பாருங்க. இந்த நாடு சொர்க்க பூமியாக மாறும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை சேவ் பண்ணுங்கள்.